மௌலானல் அலீம். மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் 2 வகையான முக்கிய கூறுகளை தந்திருக்கின்றான். இஸ்லாம் என்பது அந்த 2 சட்டங்களுக்கு கீழே வந்து விடுகிறது. ஒன்று ஹுகூக்குல்லா, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று நாம் வருகின்ற போது அவன் ஏவல்களை ஏற்று நடப்பது, அவன் வேண்டாம் என்று தடுத்தவைகளை விட்டு தடுத்து கொள்வது, இது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ் ரசூலை தாண்டி இவ்வுலகத்தில் எதையும் நேசிக்காமல் இருப்பது. நேசிக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அதை முழுமையாக நாம் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கும் அல்லாஹுவின் தூதரின் கட்டளைகளுக்கும் வழிபடுவது. இதுதான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னால், தன்னுடைய இவ்வுலகத்தின் வருகைக்கு காரணமாய் சபபாய் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், தன் உறவினர்கள், இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது சமுதாயம் வரை அது நீள்கிறது. அதில் முக்கியமாய் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லா தாபுது இல்லா ஐயா, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்ததாக சொல்லுகின்ற போது வபில் வாலிதைனி இஹ்சானா, உன் பெற்றோருக்கு நீ உபகாரமாக நடந்து கொள் என்று குறிப்பிடுகின்றார். அப்போ அல்லாஹுவை வணங்குவதை அடுத்து ஒரு அடியானுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பும் கடமை எது என்று சொன்னால், பெற்றோர்களோடு உபகாரமாக நடந்து கொள்வது. தாயின் சிறப்பை பற்றி அதிகம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் சிலது இருக்கிறது. தந்தை குறித்துள்ள எண்ணங்களும் மனிதனுக்கு தேவை. அதிகம் வலியுறுத்தப்படுகின்ற பெற்றோர்களின் சிறப்பு என்றால் தாயின் சிறப்பு அதிகமாக இருக்கிறது. தாயின் காலடியில் சொர்க்கம் என்று நாம் ஹதீஸுகளை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, இந்த உலகத்தில் நான் யாரோடு சேர்ந்து வாழணும், நான் ஒட்டி வாழுகிற, நான் உபகாரம் செய்து வாழுகிற உறவு எது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் உம்முக்க என்றார்கள், உன்னுடைய தாய் தான் என்று சொன்னார்கள். 2வது தடவை தான் கேட்டார், இந்த உலகத்தில் நான் ஒருத்தரோட ஜாயிண்டாக சேர்ந்தே வாழணும் அப்படின்னு நான் சொன்னால் யாரோட இருக்கிறது கரெக்டு? உன் தாய் தான் உம்முக்க. 3 தடவை அவர் கேட்டபோது 3 தடவையும் உன் தாய் தான் என்று சொன்னார்கள். 4வது தடவை கேட்கும்போது சொன்னார்கள் அபூக்க, உன் தந்தை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போது ஒரு மனிதனுடைய தொடர்பில் இந்த உலகத்திலையும் வெற்றி தருகின்ற, மறு உலகத்திலும் நமக்கு வெற்றியை சேர்க்கின்ற, அல்லாஹுவின் பொருத்தத்தை தருகிற ஒரு நல்ல ஒரு இபாதத் இருக்கும் என்று சொன்னால் அது பெற்றோர்களை பராமரிக்கிறது. அது ஒரு வணக்கம் என்று நமக்கு மார்க்கம் அறிமுகப்படுத்துகிறது. காபாவை பார்க்கறது இபாதத்து. அடுத்த ஒரு இபாதத்து இருக்குன்னா, தந்தையை கண் குளிர்ச்சியோடு ஒரு மனிதன் நோக்குவது ஒரு இபாதத்து. காபாவை பார்ப்பது விளங்குகிறது, அல்லாஹ்வை பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹுடைய இல்லம் பைத்துல்லா, அல்லாஹுடைய வீடுன்னு சொல்கிறதுனால தான் அந்த காபாவுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. அந்த காபாவை கண் கொண்டு பார்ப்பதற்கு, நேராய் பார்ப்பதற்கு அவ்வளவு ஆசைப்படுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தந்தையை ஒரு மகன் கண் குளிர்ச்சியோடு பார்ப்பதும் இபாதத் என்று சொன்னார்கள். அப்போ பெற்றோர்களில் தந்தைக்குரிய மரியாதையை திருக்குரானிலும் ஹதீஸிலும் நாம் அதிகமாகவே பார்க்க முடியும். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை பேசுகிற போது, அவர்கள் மதியனுக்கு வந்தார்கள். அந்த இடத்துல ஒரு மாலை நேரத்தில் அவர்கள் இருக்கிற போது 2 பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். தண்ணீர் இறைத்த ஆடுகளுக்கு அவர்கள் தண்ணீர் புகட்ட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே யோசனை, பெண் குழந்தைகள் வந்து நிற்கிறாங்களே, ஆட்டு இடையர்கள் தண்ணீர் பாய்ச்சுவதும் கிணற்றிலே தண்ணீர் எடுத்து தருவதும் சரி, இந்த பெண்கள் ஏன் நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அவரிடத்தில் கேட்டார்கள். உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? சொன்னார்கள், இந்த ஆட்டிடையர்கள் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துருவாங்க, எங்களால் எடுக்க முடியாது, அதனால் அவங்க ஆடுகளுக்கு அவர்கள்
தண்ணீர் புகட்டிய பிறகு மிச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை எங்கள் ஆடுகளுக்கு புகட்டுவோம், அது வரைக்கும் கொஞ்சம் ஓரமாக நிற்கிறோம் என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய என்ன ஓட்டத்தை புரிந்த அந்த பெண்கள் சொன்னார்கள், எங்களுடைய தந்தை ரொம்ப வயதானவர், அவருக்கு பணிவிடைக்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. அப்போது தந்தையால் முடியவில்லை என்கின்ற போது அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அந்த பொறுப்புகளை ஏற்று நடத்த அந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்வதன் மூலம் தந்தைக்கான மரியாதையை இங்கே வெளிப்படுத்துகின்றான். குர்ஆனில் எல்லாவற்றையும் அல்லாஹ் பேசுகிறான். அந்த வகையில் பெற்றோர்கள் என்று வருகின்ற போது தந்தைக்கான மரியாதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அபூஹுமா, அந்த 2 பேருடைய தந்தையாகிறவர் ஷைகுன் கபீர், அவர் வயதானவராக இருந்தார் என்று சொல்லி, அதனாலே அந்த பெண் குழந்தைகள் அவருக்கு பணிவிடைக்காக வேண்டி இப்போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று வரலாற்றை சொல்லுவதன் மூலமாக நமக்குரிய பாடம், பெற்றோர்கள் நன்றாக இருக்கிற போதும் அவர்கள் வயோதிகத்தை அடைந்து மூப்பு தட்டி அவர்கள் தேவையாய் நம்மிடம் இருக்கிற போதும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிவிடை குறித்துள்ள சிந்தனை நமக்கு தேவை. பொதுவாக இன்னைக்கு அந்த முதியோர் இல்லங்களுக்கு முஸ்லீம்கள் தங்கள் பெற்றோர்களை அனுப்புவது இல்லை என்கின்ற ஒரு மரபு ரொம்ப காலம் இருந்துச்சு. இப்போது பெருகி வருகிற சூழல்களில் முதியோர் இல்லங்களுக்கு பெற்றோர்கள் அனுப்பப்படுகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பது ஒரு வருத்தமான செய்தி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், என் தந்தை என் காசுகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார், அவருக்கு என்ன உரிமைன்னு சொல்லுங்க என்று கேட்டார்கள். தந்தைக்கு என் மீது என்ன உரிமை இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஓ மாலுக்க லி அபிக்க, நீயும் சரி உன் பொருளாதாரமும் சரி உன் தந்தைக்குரியது என்று குறிப்பிட்டார்கள். அவருக்கு நாம் தருவதில் ஒன்று இருக்கிறது, நம்முடைய சொத்து சுகங்களில் அவருக்கு நேரடியான பங்களிப்பு இருக்கிறது. அதை அவருக்கு உரிமைப்பட்ட விஷயங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது நாம் தருவது அவர் பொருள் இருந்து தான் அவருக்கு நாம் தருகிறோம். இன்னைக்கு அது அல்லவே, சொத்துக்களை காலம் முழுக்க சம்பாதித்து குழந்தைகளுக்காக வேண்டி அவர்கள் தந்து விடுகிற போது அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டாகி விடுகிறது. ஏற்றத்தாழ்வின் காரணமாகவே பெற்றோர்கள் புறக்கணிக்கப்பட்டு விடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உலகம். ஒரு பிள்ளையா இருந்தால் கூட இந்த பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்ள மாட்டார்கள். 2, 4, 5 என்று வருகிற போது பங்கீட்டிலே பிரச்சனை வந்து விடுகிறது. ஏழைகளின் வீடுகளில் இந்த பிரச்சனை இருப்பதில்லை என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. யதார்த்தமாக 90% பெற்றோர்கள் புறக்கணிப்புக்கு பின்னணியில் இதுவும் ஒரு காரணமாய் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த உன் காசு என்பதால் தான் உன் பெற்றோர் மீது உனக்கு தந்தையின் மீது இவ்வளவு வெறுப்பா, நல்லா புரிஞ்சுக்க, நீயும் சரி உன் பொருளும் சரி உன் தந்தைக்குரியது தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்ன ஹதீஸு இன்றைக்கு அவர்களுக்கான உரிமைகள் எந்த அளவிற்கு மட்டிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தந்தையும் சேர்ந்து 10 பிள்ளைய வளர்த்து எடுத்துடுறாங்க. ஒரு ஆளை படிக்க வச்சு இன்னொரு ஆளை இன்னொரு துறையில் வளர்த்து தொழில்களை உண்டாக்கி அவர்கள் சொந்த காலில் நிற்கிற வரை அவர்கள் ஓய்வதில்லை. ஆனால் என்னன்னு கேட்டால் இந்த 10 பேரும் சேர்ந்து அந்த 2 பேரை பார்க்க முடியல என்பது தான் ஒரு துரதிருஷ்டமான ஒரு உண்மை. 2 பேர் சேர்ந்து எல்லோரையும் பார்த்தார்கள். சாபிட்ட கேட்டார், யா ரசூலல்லாஹ், உண்மைதான், என் தந்தை என்னை வளர்த்த விதமும் நான் அவரை பார்த்து கொள்ளுகிற விதமும் வேறு வேறு. அவர் ஏதோ உழைச்சார், அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தார், ஏதோ உருவாக்கினார், அவ்வளோதான். என்ன சாப்பிட்டேன் எப்படி வளர்ந்தேன்னு கூட எனக்கு தெரியலை, ஆனால் பெரிய ஆள் ஆயிட்டேன். ஆனால் இன்னைக்கு என் தந்தையை நான் வைத்திருக்கிற விதம் ரொம்ப கண்ணியமானது. அவ்வளோ செலவு பண்ணுறேன், மருத்துவத்துக்குன்னு செலவு, தங்குற இடத்துக்குன்னு ஒரு ஏற்பாடு, எல்லாத்துக்கும் செஞ்சு ஒரு ராஜா மாதிரி நான் வச்சுருக்கிறேன். அப்போ நான் தானே அதிகமாக அவருக்கு உபகாரம் செஞ்சேன்னு கேட்டாங்க. அப்போது உண்மைதான், அவர்கள் உன்னை வளர்த்ததற்கும் அவரை பார்க்கறதுக்குமான வேறுபாடு என்ன தெரியுமா? அவர் உன்னை வளர்க்கிற போது என்ன நினைச்சார்னா, அவன் நல்லா வளரணும், இன்னும் செழிப்பாகணும், அவர் இன்னும் கொஞ்சம் மேல்லோகம் வேண்டும் அப்படின்னு நினச்சி உன்னை வளர்க்கதற்கு அவர் பாடுபட்டார். நீங்கள் இப்போ செய்கிறீங்க, செலவு கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கும்.
அது வரைக்கும் இந்த செலவுகள் ஏறிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அவர் வஃபாத்துக்கு பிறகு இந்த செய்தியை நமக்கு இவ்வளோ பெரிய செலவு தொகை ஒதுங்காது. அவர் எப்போது போவார் என்று உன் செய்தி உன் காசு பணங்கள் செலவழிக்கப்படுகிறது. அவர் உனக்கு செலவழித்த காசு பணங்கள் எப்போது போவார் என்பதல்ல, நீ எப்போது நீ நிலையாக நிற்பாய் என்பது பற்றியது. எனவே 2 செலவு ஒன்றல்ல என்று விளக்கம் சொன்னார்கள். எனவே பெற்றோர் குறித்துள்ள அந்த எண்ண ஓட்டங்களில் விசாலமான பண்புகள் நமக்கு தேவை. நம்முடைய எண்ணங்களில் அவர்களை முன்னிலைப்படுத்துவதும் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு முன்னுரிமையை வழங்குவதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொல்லுவதற்காக வேண்டித்தான் குர்ஆனில், ஹதீஸில், வரலாறுகளில் பெற்றோரை எப்படியெல்லாம் பேணினார்கள் என்ற செய்தியை நாம் எடுத்து சொல்லுகின்றோம். அவர்கள்தான் நமக்கு சொர்க்கம், அவர்கள்தான் அவர்களை பணிவிடையை விடுவதன் மூலமாகத்தான் நமக்கு நரகம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது பெற்றோர்களுக்கான உரிமைகளை முழுமையாய் தருவதற்கான ஒரு நல்லதொரு சூழ்நிலையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கடமைகளையும் நிறைவாய் செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக.